கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவேளை 1ஆம் நிருபத்தை தீமோத்தேயு பெற்றுக்கொண்டு அவர் அங்கே சென்று படித்து அவர்கள் அறிந்த பின்பு சில காலம் சென்ற பின்பு மீண்டும் அவர் பவுலை சந்திப்பதற்கு கொரிந்துவிலே வந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய ஓரளவுக்கான புரிதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த புரிதலை குறித்து அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை தீமோத்தேயு பவுலுக்கு ரிப்போர்ட் செய்திருக்க வேண்டும். அதனால் அதை குறித்து மீண்டும் இவர்கள் எப்பொழுதும் போல கூடி ஜெபித்து ஆலோசித்து அதை குறித்து விளக்கமாக எழுதுவது பவுலுடைய வழக்கமாக இருந்தது. அப்படித்தான் இந்த கடிதம் எழுதப்படுகிறது. யார் யார் இந்த காரியங்களிலே முனைப்போடு தீர்மானங்களை எடுத்து எழுதுகிறோம் என்பதைத்தான் பவுலும் சில்வானாவும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுறதாவது என்று சொல்லி மிக தெளிவாக யார் யாருக்கு எழுதுகிறது என்று சொல்லிவிட்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, இந்த கிருபைக்காகவும் சமாதானத்துக்காகவும் தானே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அடிக்கடி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனம், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவங்க பின்வாங்கி போகாமல் ஓரளவுக்கு ஆழமாய் வளர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க ரொம்ப கிறிஸ்துவின் அன்பை கடைபிடிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பின்னாலே பார்க்கிறோம். சகோதர சிநேகம் அவர்களுக்குள்ளாக ஓங்கி வளர்ந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இன்னும் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையிலே அது மாதிரி என்று எதுவும் சொல்ல முடியாது அல்லவா? ஆதலால் அது எப்படி நடக்கும் என்கிற ஒரு ஐயப்பாடு அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கிறது. அதை எழுதுவதற்காக முதலாவது தெசலோனிக்கர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய வளர்ச்சியை அவர் மிகைப்படுத்தி பேசி அப்ரிஷியேட் பண்ணி உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறது என்று அப்ரிஷியேட் பண்ணுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி விசுவாசத்திலும் அன்பிலும் வளர்வது தானே தகுதி என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு தகுதியானவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும், அதாவது அவருடைய சகிப்புத்தன்மை நீண்டு இருக்கதாம், துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்களாம், கிறிஸ்தவ நிமித்தமாக வருகிற உபத்திரவங்களை சகித்துக் கொள்கிறார், பொறுமையாய் இருக்கிறார்களாம். சகிப்புத்தன்மை என்பது சகித்து கொள்ளலாம், ஆனால் முறுமுறுப்பாய் இருக்கலாம். கண்டு கொள்ளாமல் பொறுமையாக, காலம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், தேவன் கிரியை செய்வார் என்று பொறுமையாய், நீடிய பொறுமையாய் இருந்தார்களாம். அதிலே விசுவாசமாய் இருந்தார்களாம். விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களை ஒரு திருஷ்டாந்தமாக, எடுத்துக்காட்டாக எடுத்து பிறருக்கு சொல்லத்தக்கதாக நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் வளர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறீர்கள். எதற்காக? அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை தான் பிறருக்கு ஒரு அத்தாட்சி, ஒரு டாக்குமெண்ட்ஸ் போல, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கார்டு, ஐடி கார்டு போல இருக்கிறது என்பதை போல அவர்கள் சொல்லுகிறார்கள். தெசலோனிக்கர்கள் அனுபவிக்கிற பாடுகளும் துன்பங்களும், அவைகளுக்கு மத்தியிலே அவருடைய விசுவாசமும் அன்பும், தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு மனிதர்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டும், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் நியாய தீர்ப்பு செய்கிறவராய் இருக்கிறார் என்பதற்கு இந்த தெசலோனிக்கருடைய வாழ்க்கை அத்தாட்சியாக இருக்கிறதாம். 6ஆம் வசனம், உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. நீங்கள் சகித்துட்டு இருக்கிறீங்க, பொறுமையாக காத்திருக்கிறீங்க. அதனால் அவங்கள உபத்திரப்படுங்கிறவங்களுக்கு அவங்க அதை விதைச்சிட்டாங்க, அதை அறுவடை செய்யக்கூடிய உபத்திரவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சகித்து கொண்டிருந்தபடினாலே இளைப்பாறுதலை பிரதிபலனாக பெறுவீர்கள். நம்ம எதை அறுப்போமோ, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதை வேதம் பல விதங்களிலே சொல்லுகிறது. இங்கேயும் அந்த வார்த்தை, அந்த அர்த்தத்தை வேறொரு வார்த்தைகளாலே அடையாளப்படுத்துகிறார் பவுல். 7ஆம் வசனம், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு. அப்போ கீழ்ப்படியாமை தன்மை நமக்குள்ளாக இருக்குமானால், தேவனை அறியாதவர்களுக்கு, நிராகரிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, விசுவாசியாதவர்களுக்கு, கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பு உண்டாகுமாம். அதை செலுத்தும் போது எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்று சொல்லி பகிரங்கமான ஒரு பிரகடனமான ஒரு
தேவனுடைய அந்த வருகையின் வர்ணனையை 8ஆம் வசனத்திலிருந்து எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் த பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும், அப்படியே நம்மளால் சகிக்க முடியாதாம் அப்படிப்பட்ட அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது 1 வல்லமையாய் வருவாராம், 2 தூதரோடு வருவாராம், 3 ஜுவாலித்து எரிகிற அக்கினியை போன்று வருவாராம், வானத்திலிருந்து வருவாராம். அவர் வரும்போது எல்லோரும் பார்த்து மகிமைப்படத்தக்கவராகவும், பரிசுத்தவான்கள் எல்லோரும் பார்த்து மகிமைப்படத்தக்கவர்களாகவும், விசுவாசிக்கிற எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் வருவாராம். அதை சத்தத்தோடு தான் வருவார், ஏஞ்சல்களோடு வருவார் என்றெல்லாம் சொல்லாமல் அதை நமக்கு ரிலேட் பண்ணி விசுவாசிகளாகிய மனிதர்களுக்கு தொடர்பு படுத்தி எழுதுகிறார். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் தேவ சந்நிதி இடது பக்கம் நிற்பாங்க இல்லையா, தேவ சந்நிதியிலிருந்து அவருடைய மகிமையிலிருந்து தூரமாக போயிடுவாங்க, தண்டனை உடையவர்களாய் மாறி போவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே இப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை மகிமைப்படுத்தவும் நாம் அவரை மகிமைப்படுத்தவும், அதாவது நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா தேவன் நம்மையும் மகிமைப்படுத்துவாராம். 11ஆம் வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நமக்கு தருகிறாராம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, அதாவது நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம சுயபலத்தால் முடியாது, ஆனால் தேவ பலத்தால் அது கூடும். அந்த தேவ பலத்தால் தேவ கிறிஸ்து நாமத்தை நமது வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே, செயலிலே நாம் மகிமைப்படுத்தும்படி அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. 1. 2, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அவருடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக, என்னுடைய அன்பின் மூலமாக, என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படுகிறது என்றால் என்னை அவர் மகிமைப்படுத்துவாராம். யாரெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அது ஆப்போசிட் ரியாக்ஷனாக, ஒரு பால் எரிஞ்சு அந்த பால் ரிப்பீட்டடாக வரும்ல, நம்மகிட்ட திரும்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் செயல்பட தேவன் நம்மை மகிமைப்படுத்துவாராம். ஆமென். 12ஆம் வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும், இதை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, அவர் தமது சித்தம், தமது மகிமை, தமது சாயல், தமது வீடு, தமது பிரசன்னம், தமது நித்திய வாழ்வு, தமது மகிமை, இதையெல்லாம் நீங்கள் அனுபவித்து கொள்ளும் பாத்திரர்களாக, பாக்கியவான்களாக, அந்த சொத்து உங்களுக்கு பாத்திரம், எலிஜிபிலிட்டி, யூ ஆர் த பர்சன் டு ரிசீவ். அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு அழைத்திருக்கிறாராம். தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன போராட்டங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள், அங்கலாய்ப்புகள், அவமானங்கள், இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதாய் நாம் சகித்து கொள்வோமானால் அது விசுவாசம். அந்த விசுவாசத்தினால உண்டாகக்கூடிய நற்கிரியைகளை செய்கிறோம். பலமாய் தேவன் நம்மிடத்திலே அதை நிறைவேற்றுகிறார். அதுதான் அவருடைய சித்தம். நமக்கு ஏற்படுகிற சகல இன்னல்கள் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறபடினாலே மகிமைப்படும்படியாக நமக்குள்ளாக நிறைவேற்றி தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலும் சீலாசும் தீமோத்தேயும் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறார்களாம். என்ன ஒரு அழகான, ஆழமான, இன்னும் ஸ்திரமான விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும்
அவர்கள் போராடுகிற போராட்ட வாழ்க்கையிலே வெற்றி பெறத்தக்கதாக அவர்கள் போராட வேண்டும். அதற்காக அந்த சபை தலைவன் பவுல் வழிகாட்டி சீமத்தையும் மற்றும் மற்ற சகோதரர்களெல்லாம் ஜெபித்துக் கொள்கிறார்களாம். உபத்திரவங்களை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் நாம் உடனடியாக உபத்திரவப்படுகிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகாமல் நிலைத்திருக்கத்தக்கதாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். சில வேளைகளிலே உபத்திரவங்கள் வெளிப்படையாக தோன்றும். சில வேளைகளிலே வீடுகளுக்குள்ளாக உபத்திரவங்கள் நடக்கும். அவைகள் வெளிப்படையாய் தெரிவதில்லை. ஆனாலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற யாவரும் உபத்திரவப்படுவார்கள். அநேக பாடுகளுக்கு மத்தியிலே தான் நாம் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் நாம் ஒருவருக்காக ஒருவர் விசுவாச ஸ்திரத்தன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். அதை பவுல் செய்கிறார். ஆதலால் அவர்கள் எழுதுகிறார்கள், நாமும் எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறோமோ அங்கெல்லாம் நமது சுயலாபத்துக்காகவும் பூமியின் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாகவே அதிகமாக காணப்படுகிறோம். முதலாவது ஆழமான விசுவாசத்திற்கும் உண்மையான அன்பிற்கும் தேவனுடைய வல்லமையான காரியங்கள் வெளிப்படுவதற்கான நீடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவநாமத்தை மைமைப்படுத்தும் சகல உபத்திரவங்களிலும் பொறுமையாய் காத்திருந்து ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நமது விசுவாசம் அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பிணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கு ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபத்திலே ஆன்மீக காரியத்திலே நல்ல முதிர்ச்சியிலே வளர்வதற்கு, திருச்சபையானது வளர்ந்து பெருகுவதற்கு நாம் ஜெபத்திலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். தேவன் தாமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமென்.